வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 9 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வங்கக்கடலிலே இலங்கைக்கு கிழக்கேன்னு சொல்லலாம். அதாவது ஹம்பந்தோட்டாவிற்கு கிழக்கே, திரிகோணமலைக்கு தென்கிழக்கே, யாழ்ப்பாணத்திற்கு தென்கிழக்கே மற்றும் கோடியக்கரை மற்றும் வேதாரண்யம் பகுதிக்கு தென்கிழக்கே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடிக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் புயலாக உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. சரி, அது புயலோ ஆழ்ந்த தாழ்வு மண்டலமோ எதுவாக இருந்தாலும் 2-3 கிலோமீட்டர் வேகத்தில் டிஃபரன்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். மார்ஜினில் தான் இருக்கும். புயலாக இருந்தால் கூட ஆழ்ந்த தாழ்வு மண்டலத்திலேருந்து ஒரு 2-3-4-5 கிலோமீட்டர் வேகம் கூடியிருக்கும், அவ்வளவுதான். அதனால நம்ம ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா புயலாகுமா என்கின்ற விவாதத்திற்கு நாம் செல்ல வேண்டாம். மழை தான் நமக்கு தேவை. மழை எப்படி பெய்யும், மழைக்கு எச்சரிக்கை என்ன, மழை எதிர்நோக்கிய விவசாயிகளுக்கு தகவல்கள் எங்கே, எப்படி மழை பொழிவு, இதெல்லாம் பார்ப்போம். தற்பொழுது இந்த நிகழ்வு மிக மெல்ல இலங்கையை நெருங்கி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நேற்றைக்கு என்ன அறிக்கையில் போட்டிருந்தாங்கன்னா, நேற்றைக்கு மதிய அறிக்கையில் ஹம்பந்தோட்டாவிற்கும் கல்முனைக்கும் இடையில இன்றைக்கு மாலை கரை கடக்கும்னு நேற்றைக்கு மாலை அறிக்கையில் போட்டிருந்தாங்க. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும், அது வேற விஷயம். நிறைய பேர் குழம்பி போய் மழை பெய்யாமல் பெய்ய விடுமோ, மழை பெய்யாதுன்னு போட்டிருக்காங்களே, ஒரு சில இடங்கள் தான் மழைன்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ மழை பெய்யாதோ என்கின்ற வினாக்களை நிறைய பேர் எழுப்பியதன் காரணமா வேற எங்கெங்கோ தடங்கள் பிடிச்சு வந்துடுறாங்க. அப்போ மழை பெய்யாமல் போய்விடுமோ என்கின்ற கவலையின் ஒரு குழப்பத்தின் காரணமாக நான் மீண்டும் அறிவிக்கிறேன். நேற்றைக்கு இரவு அறிக்கையில் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, திரிகோணமலைக்கும் தெற்கே கரை கடக்க போகிறது, அப்ப கல்முனைக்கும் திரிகோணமலைக்கும் இடையில கரை கடக்க போகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. இன்னும் வடக்கே வரும்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்றைக்குமே நம்ம அறிக்கையில் துளியும் மாற்றம் செய்யவே இல்லை. நீண்ட கால அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம்னா, பொங்கலுக்கு முன்னோ பொங்கலுக்கோ மழை இருக்கும், ஜனவரியில் நிறைய மழை இருக்கு, ஜனவரியில் வலுவான நிகழ்வு இருக்கு, என்ன ஜனவரி 1ஆம் தேதியும் மழை இருக்குன்னு சொன்னோம், அது பெய்து முடிந்திருக்கு. அடுத்தது பொங்கலுக்கு முன் அல்லது பொங்கல்ல இருக்குன்னு சொன்னோம், பொங்கலுக்கு முன் வருது. கொஞ்ச நாள் இல்லை, 4-5 நாள் மழை வருது, 5 நாள் மழை. பொங்கலுக்கு முன் 5 நாள் மழை இருக்கு. ஆகவே தயவு செய்து குழப்பிக்கொள்ள வேண்டாம் பிற தகவல்களை போட்டு. நாம என்ன சொல்றோம்னா, இது இலங்கையை திரிகோணமலைக்கு மிக நெருக்கமாக நகர்ந்து, நேற்றைக்கு படம் அதுதான், நேற்று முன்தின படம் அதுதான், கடந்த வார படம் அதுதான், அதுக்கு முந்தைய வார படமும் அதுதான். அதாவது கடந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ஒரு படம் வரைந்திருந்தோம். இப்படி நடக்கும்னு சொல்லி ஒரு அம்புக்குறி போட்டு சுமத்ரா தீவில் இருந்து நேரடியாக ஒரு அம்புக்குறி போட்டு யாழ்ப்பாணத்தை காட்டியிருந்தோம். அதே தான். ஆனால் இது யாழ்ப்பாணத்திற்கு வரும்பொழுது செயலிழந்து விடும். அதனால இலங்கை தமிழ் மக்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்க போய் டிட்வா புயலோட இணைத்து பார்த்து கவலை கொள்ள தேவையில்லை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நிறைய மழைப்பொழிவு தருவது உறுதி, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. காற்று ஒரு அச்சமூட்டும் வகையில் கொஞ்சம் காற்று இருக்குமே தவிர புயலாக மாறினால் கூட செயலிழந்து தான் அது கரை கடக்கும். கரையை நெருங்கும் பொழுதே செயலிழந்து கொண்டே நெருங்கும். இது திரிகோணமலைக்கு மிக நெருக்கமாக ஒரு டீப் டிப்ரெஷனா நெருங்கி பிறகு டிப்ரெஷனா நெருங்கும் முல்லைத்தீவை ஒட்டி. பிறகு அது அப்படியே யாழ்ப்பாணம் காங்கேசனத்துறை வரும்பொழுது ஒரு வெல் மார்க்டு லோ பிரஷர், அதாவது தீவிர தாழ்வு பகுதி, அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கின்ற பெயருடன் அது கோடியக்கரை முனைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடைப்பட்ட அந்த பாக்ஜல சந்தியில அமையும். அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நான் ஒரு தொடர்ந்து எந்தவித மாற்றமுமே இல்லை. நீங்க தான் குழப்பிக்கிறீங்க. குழப்பிட்டு நிறைய பேர் அந்த தகவலை நம்பி என்ன திட்டியும் இருக்கீங்க. நிறைய பேர் கோபிச்செட்டிப்பாளையம், அதே போல திருத்துறைப்பூண்டி கடிதம், அதே போல ஒத்தக்கால் மண்டபம் வசை, இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆகவே எது உண்மைன்னு தெரியாம என்ன திட்டுறீங்க? பொறுமை இல்லாததன் காரணமாகத்தான் நீங்க என்ன கஷ்டப்படுத்துறீங்க. ஆகவே தயவு செய்து இன்னமும் நான் கேட்டுக்கிறேன்,
எந்த தகவலையும் போட்டு குழப்பிக்காதீங்க, பொறுமையா இருந்து பாருங்க. நேரம் நகர மாட்டேங்குது, என்ன செய்யறது? வேகமா இழுத்து கொண்டு வைக்கலான்னு நான் அப்பவே பல நாளாக சொல்லிட்டு இருக்கேன். இழுத்து கொண்டு வைக்கலான்னா இழுத்து கொண்டு வச்சிடலாம் முடியாது. ஆகவே மெல்ல நகர்ந்து திரிகோணமலை ஒட்டி வந்து முல்லைத்தீவு ஒட்டி வந்து யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கு அருகில் வந்து ஒரு வெல் மார்க்டு லோ பிரஷரா அமையும் பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழை பொழிவை நாளை கொட்டும். இன்றைக்கு படிப்படியாக தொடங்கும். சரி, இன்னைக்கு எப்படி சார் மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி காலையில கிழக்கே பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் கிழக்கு பகுதி, கடலோர பகுதி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கருமையான கருமேகம் சூழ்ந்திருக்கும். பொழுது விடியும் நேரத்தில், பொழுது விடிய 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 இந்த கருமேகம் அப்படியே டெல்டா ஃபுல்லாவே பரவிடும். காலை 10-11 மணிக்கு மேல முழுமையாக கருமேகம் சூழ்ந்துரும். மதியம் கூட ஒரு குளிர்காற்று அடிக்கும். ஆக என்ன சார் மழை கேட்டா குளிர்காற்று அடிக்கும் நீங்க சொல்லலாம். அதாவது எந்த ஒரு நிகழ்வு கடலில் இருக்கும் பொழுது சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும். இருக்கும் இடத்தை பொறுத்து தான் முதல்ல குளிர்காற்று வரும், அப்புறம் மியான்மர்ல இருந்து காற்று வரும், அப்புறம் அந்தமான்ல இருந்து காற்று வரும், அப்புறம் சுமத்ரா தீவுல இருந்து காற்று வரும், அப்புறம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல இருந்து காற்று வரும். நெருங்க 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 தான் இந்த காற்றோட, அதாவது காற்றோட அமைவு மாறும். தொலைவில் இருக்கிற காரணத்தினால சுமார் 400-500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற காரணத்தினால கோடியக்கரை முனைக்கு வரக்கூடிய காற்று இப்ப குளிர்காற்று தமிழ்நாடு ஊடாக பயணிக்கும். சென்னைக்கும் குளிராக இருக்கும். இது நெருங்கும் பொழுது அப்ப சென்னை வழியாக வரக்கூடிய அந்த குளிர்காற்று என்ன ஆயிடும்னா கிருஷ்ணகிரி வழியாக கோயம்புத்தூருக்கு போக ஆரம்பிக்குமா. அப்புறமா அப்போ மியான்மர்ல இருந்து வரக்கூடிய நீராவி காற்று ஏறும் தமிழ்நாட்டில். புரியுதுங்களா? அப்புறம் இன்னும் கொஞ்சம் நெருங்கும் பொழுது மியான்மர் நீராவி காற்று உள் மாவட்டங்களுக்கும் அந்தமான்ல இருந்து வரக்கூடிய கிழக்கு காற்று நிறைய மழை பொழிவை தரக்கூடிய காற்று தமிழ்நாட்டில் ஏறும். அது அதிகமா டெல்டா மாவட்டங்கள், அதனை ஒட்டி உள்ள கடலூர், புதுச்சேரி மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களுக்கும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் அரியலூர் போன்ற மாவட்டங்களுக்கும் ஏறும். புரியுதுங்களா? அப்போ கிழக்கு காற்று ஏறும் பொழுது வலுத்த பலத்த மழை பொழிவு இருக்கும். அப்போ படிப்படியாக, அதாவது இப்போ குளிராக இருப்பது, இப்போ குளிராக இருக்கக்கூடிய அமைப்பு, பிறகு அது மேகமூட்ட வானிலையோடு சேர்ந்த ஒரு தூறல் வானிலையையும் குளிர் வானிலையும் கொடுக்கும். புரியுதுங்களா? இன்றைக்கு மதியத்தில் இருந்து டெல்டாவில் குளிர் மட்டும் இருப்பது, மேகமூட்டம் கடலோரம் நாகப்பட்டினம் மட்டும் இருப்பது, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் மட்டும் இருப்பது, படிப்படியா உள்ளே மேகமூட்டம் வந்துடும், பிறகு குளிர் வந்துடும், மதியமும் குளிரும், அதுக்கப்புறம் தூறல் சாரலோட சேர்ந்த குளிர் வரும், அதுக்கப்புறம் மாலையில மழையா வந்துடும். அப்பதான் கிழக்கு காற்று நுழையும், வடகிழக்கு காற்று நுழையும். இன்றைக்கு இரவில் இருந்து கனமழை பொழிவு, இன்று இரவில் இருந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, சிவகங்கை விட வடக்கே தான் முதல்ல தொடங்கும். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், முதல்ல கடலூர்லையும் சிதம்பரத்தை ஒட்டிய பகுதிக்கு மிதமான மழை சற்று கனமழையா மாறும். மழை எப்போ தீவிரமடையும்? இரவில் இருந்து. நாளை அதிகாலையில கனமழையாக மாறிவிடும். இன்று இரவிலிருந்து மழை மிதமான மழை, நள்ளிரவுக்கு இருந்து சற்று கனமழை, நாளை அதிகாலையில கனமழையாக மாறிடும். எங்கன்னா நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர் முதல்ல, பிறகு கடலூரோட பரங்கிப்பேட்டை, பிச்சாவரம், முடசலோடை இந்த பகுதி. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அப்படியே வடக்கே கொஞ்சம் கொஞ்சமா எங்கன்னா கடலூர், ஓட்டி, என்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, அப்புறம் அங்க புதுச்சேரி தொடங்கும் பொழுது அரியலூர் தொடங்கும், தஞ்சாவூர் தொடங்கும், திருவாரூரோட உள்பகுதி தஞ்சாவூர்லாம் தொடங்கிடும். எப்போ நல்ல அதாவது இன்றைக்கே டெல்டாவிற்கு மழை தான். இந்த கனமழை என்பது நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை, நள்ளிரவுன்னே வச்சுங்க, நாளை அதிகாலையில் கனமழையா மாறிடும். அப்புறம் புதுக்கோட்டை தொடங்கும், அப்புறம் சிவகங்கை, ராமநாதபுரம் தொடங்கும். அப்ப நாளை காலை எங்கெல்லாம் மழை பொழிவு தொடங்கினோம்னா நல்ல வலுத்த மழையாக ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மற்றும் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, அப்படியே வடக்கே கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அப்படியே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை கிழக்கு பகுதி மற்றும் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நாளை காலையில் மழை பொழிவு தொடங்கிடும். நாளை காலையில். அப்ப நாளை காலை நிகழ்வு எங்க இருக்கும்?
நாளை காலை நிகழ்வு முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் அருகே தான் இருக்கும். நாளை காலையில் இன்னும் அப்ப எல்லாம் கரை கிடக்காது. ஆனால் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் இன்றைக்கு திரிகோணமலை அருகே கரை கிடப்பதாகவும் மேற்கு நோக்கி மன்னார் வளைகுடா நோக்கி, அது மேற்குன்னு சொல்லல, ஆமாம் மன்னார் வளைகுடா நோக்கி பயணிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நான் 11, 12, 13 பெருசா மழை இருக்காது, ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் மழைன்னு போட்டிருக்காங்க. அப்படி அருமையே போவதில்லை. 11, 12, 13 தான் சீனே இருக்கு, நிறைய மழையே இருக்கு. மன்னார் வளைகுடா ஒரு நிகழ்வு போனால் அப்பதான் மழையே அதிகமா பெய்யும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அனைத்து மாவட்டங்களுக்குமான மழை. இப்போ என்ன, இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த தகவலாம் பார்த்துட்டு ஈரோடு மாவட்டம், திருப்பூர், கரூர், திண்டுக்கல், சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, இந்த திண்டுக்கல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தகவலை பார்த்துட்டு ஒரு மாதிரி குழப்பம் அடைஞ்சு வெக்ஸ் ஆகி போய் அப்படியே ஒரு வெறுத்து போய் பேசுறீங்க. அப்படி அல்ல, நல்லா புரிஞ்சுக்கிங்க. நிகழ்வு வேற எந்த தகவலையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரே அறிக்கை கேட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதை தான் நான் சொல்லலாம். நேரடியாக திரிகோணமலை அருகே கடக்கும் என்பது இல்லாமல் நேரடி திரிகோணமலையை தாண்டி முல்லைத்தீவு வந்து காங்கேசன்துறை வந்து யாழ்ப்பாணம் வந்து கோடியக்கரைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடைப்பட்ட பாக் ஜலசந்தி வந்து அதற்கு பிறகு அப்படியே பாக் ஜலசந்தி வழியே தெற்கு நோக்கி திரும்பி, அதாவது அதிராமப்பட்டினம் யாழ்ப்பாணம், அப்புறம் மணமேல்குடி யாழ்ப்பாணம், மணமேல்குடி ராமநாதபுரம் தலைமன்னார் இடைப்பட்ட பகுதி வழியாக அப்படியே ராமநாதபுரம் புத்தளம், அதாவது தலைமன்னார் புத்தளம், சரி மன்னிக்கவும், தனுஷ்கோடி புத்தளம், கொழும்பு, தூத்துக்குடி, இந்த இடைப்பட்ட மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகரும். பார்த்தீங்களா? இப்படி நகர்ந்து ஒட்டுமொத்தமாக அது குமரிக்கடல்ல மாலத்தீவு போனதுக்கு அப்புறம் தான் மழை நிற்கும். எப்போ மாலத்தீவு போகும்? 14ஆம் தேதி போகி பண்டிகை அன்னைக்கு தான் மாலத்தீவு போகும். அப்போ 14ஆம் தேதி வரை 13ஆம் தேதி வரைக்கும் நிறைய மழை காத்திருக்கிறது. இதுல அரபிக்கடல் ஓரம் ஒரு காற்று சுழற்சி கூட இருக்கிற காரணத்தினால இணைப்பு சுழற்சியாலும் கட்டுப்பாட்டு அமைப்பாலும், காற்று கட்டுப்பாட்டு அமைப்பாலும் நேரடியா, அதாவது மன்னார் வளைகுடா போகக்கூடிய காற்று நேரடியா உள்ள போய் மேற்கு தொடர்ச்சி மலை போய் தான் தெற்கு நோக்கி வரும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை இணைப்பு சுழற்சியால் பிணைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு என்பதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நாளை சனிக்கிழமை 10ஆம் தேதி காலையில் எங்க இருக்குன்னு சொன்னோம்? முல்லைத்தீவு அருகே இருக்கும். 10ஆம் தேதி மதியம்லாம் வெளுத்த பலத்த மழை பொழிவாக மாறிவிடும். டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் அரியலூர், அப்படியே உள்ளே கடலூர் உள்பகுதி பெரம்பலூர் வரைக்கும், அப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி, இது வந்து நான் தொடக்கிறத சொல்றேன், அங்கேயும் உண்டு. கிழக்கு பகுதின்னு சொல்றீங்க, மேற்கு பகுதி இல்லைன்னு சொல்லாதீங்க, எல்லா மாவட்டம் உண்டு. நாளை காலை கனமழை பொழிவு, மாலை மதியம் மிக கனமழை பொழிவு கொடுக்கக்கூடிய இடத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஆகவே கள்ளக்குறிச்சி கிழக்கு பகுதி, விழுப்புரம், திருவண்ணாமலை கிழக்கு பகுதி, அப்புறம் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த பகுதியெல்லாம், அதாவது டெல்டாவுக்கு வடக்கே வட உள் பகுதி நல்ல மழை பொழிவை நாளை மதியம் கொடுக்கும். பிறகு இது மிக மெல்ல மேற்கு நோக்கி பாக் ஜலசந்தி வழியாக நகரும் பொழுது மழை பொழிவானது திருச்சி, பெரம்பலூர், சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர் போன்ற மாவட்டங்களுக்கும் சென்னை, திருவள்ளூருக்கெல்லாம் நிறைய மழை பொழிவை கொடுக்கும். நாளைக்கு மாலை இரவுல கனத்த பலத்த மழை. ஊடகங்கள் பாருங்க, நாம இப்ப சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய ஊடகங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மழை வந்து இது பெருசா பெய்யாது அப்படின்னு சொல்றாங்க. வானிலையோட மாதிரியை பார்த்துட்டே இருக்காங்க. தயவுசெய்து இப்போ கூட குழப்பிக்காதீங்க. அதெல்லாம் பார்த்து பாருங்க, குழப்பிக்காம நிம்மதியா ஒரு புரிதலோட இருங்க. ஏன்னா என்ன போட்டு கஷ்டப்படுத்துறீங்க நீங்க, மழை இல்லாம போயிருமோன்னு. பெய்யும் 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 எப்பவோ சொல்லிட்டு இருக்கோம். எங்க இருக்க நிகழ்வு எங்க இருந்தாலும் இது வராமல் போகாது. திரும்பி போய் ரிட்டர்ன் போயிட்டு இருந்தாலும் இறுதியில கடந்தே தீரும் பொங்கலுக்கு முன்னு சொல்லிட்டே இருந்தோம். புரியுதுங்களா? அதுதான் இது இலங்கை வழியாக வந்து வட இலங்கை பாக் ஜலசந்தி வழியாக மன்னார் வளைகுடா போக போகுது. அப்ப நாளை சனிக்கிழமை 10ஆம் தேதி ஒட்டுமொத்த வடகடலோரம், டெல்டா மற்றும் வட உள் பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டே மன்னார் வளைகுடாவுக்குள் நுழையும் பொழுது உள் மாவட்டங்களுக்கும் மழை பிடிப்பு தொடங்கினோம். அப்போ உள் மாவட்டங்களுக்கு எப்பதான் மழை? நாளை, இன்றைக்கே 9ஆம் தேதி வாய்ப்பு இருக்கு ஒரு சில இடங்கள்ல. 10ஆம் தேதி உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை பிடிப்பை கொடுக்கும். உள் மாவட்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் கடலோரமும் கொடுத்து கொண்டுதான் இருக்கும். 13ஆம் தேதி வரை கடலோர மாவட்டங்களுக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும். உள் மாவட்டங்களுக்கு தொடங்கியது முதல் இருந்து கொண்டிருக்கும் 13ஆம் தேதி வரைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நாளை 10ஆம் தேதி தொடங்கும் மாலை இரவில் தொடங்கியது முதல் இருந்து கொண்டிருக்கும்.
அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு 10, 11, 12, 13, தென் மாவட்டங்களுக்கு 10, 11, 12, 13 இருந்தாலும் 11, 12, 13 தான் அதிக மழை இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு 11, 12, 13. ஆகவே 13ஆம் தேதி வரை மழை இருக்கு. தாமதமாக வரும், தாமதமாக விலகும், மெல்ல வந்து மெல்ல விலகும் மழை, நீடித்து நின்று பெய்யும் மழை உங்களை மழை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும், கண்டிப்பாக பூர்த்தி செய்யும். அனைத்து மாவட்டங்களுக்கும் குறைவான மழைன்னா அது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு, அதுவும் மிதமானது முதல் சற்று கனமழை பெய்யும். திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் மிதமானது முதல் சற்று கனமழை பெய்யும். கனமழைக்கும் திருப்பத்தூருக்கு வாய்ப்பு இருக்கு. கிருஷ்ணகிரியை விட தர்மபுரி கூடுதலாக இருக்கும், தர்மபுரியை விட சேலம் கூடுதலாக இருக்கும், சேலத்தை விட நாமக்கல் கூடுதலாக இருக்கும், நாமக்கலை விட திருச்சி கூடுதலாக இருக்கும், திருச்சியை விட திண்டுக்கல் கூடுதலாக இருக்கும், திண்டுக்கல் விட மதுரை கூடுதலாக இருக்கும், மதுரையை விட விருதுநகர் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் எல்லாவற்றையும் விட கூடுதல்னா அது டெல்டா மாவட்டங்கள். அதிலேயே நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர். அதுக்கு அடுத்ததுன்னா சற்று அதை விட கொஞ்சம் குறைவுனா அது சென்னை மற்றும் செங்கல்பட்டு. எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. நிகழ்வு எங்கும் போகாது. யாழ்ப்பாணம் வந்து கோடியக்கரை யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதியில் செயல் இழந்து தெற்கு நோக்கி திரும்பி மன்னார் வளைகுடா வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி நகரும். இது நகரும் வரைக்கும் மழை இருக்கும். 13ஆம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு மழை இருக்கு. இன்றைக்கு தேதி 9 தொடக்கம். படிப்படியாக மாலை தான் தீவிரமடையும், இரவில் நல்ல தீவிரமடையும் கலரோரம். 9ஆம் தேதி இரவிலிருந்து வச்சுங்க, 9 பிற்பகல் வச்சுங்க, உள்ளே நாளைக்கு தான் மேற்கு மாவட்டங்கள்லாம். அப்போ 9 மாலையிலிருந்து 9லிருந்து வச்சுங்க, 10 வச்சுங்க, 10, 11, 12, 13 4 நாட்களுக்கு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கு. 4 நாள் மழை என்பதை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கு, அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் தெரிந்து கொண்டு அப்டேட்ஸோட இணைந்திருக்க வேண்டும். இதில் அறுவடை விவசாயிகள் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதிர்ந்த நெல் தானியங்கள் இருந்தால் அறுவடை செய்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து வருகிறது வானிலை சுருக்கம். நன்றி.